மக்களோட அந்த சேஃப்டியும் மைண்டில் எடுத்துக்கிட்டு ஒரு மன வலியோடவே திரும்ப போயிட்டோம். அதுக்கப்புறம் பெரம்பலூர் தொகுதி மக்களுக்கு மன்னிப்பும் கேட்டோம். அதே மாதிரி நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணியிருக்கலாம்ல. இல்லை சார், இங்கே எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியல, வராதிங்க. அண்ட் போலீஸ் நினச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணலாம். ஏதோ தப்பாக இருக்குது, ஏதோ தப்பாக தோணுது அப்படின்னு நினச்சிட்டாலே they have all the rights to cancel the meeting. எங்ககிட்ட கேட்கணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆனால் அதையெல்லாம் எதுவுமே செய்யாமல் அந்த ஹைவேல இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ளே கூட்டிகிட்டு வந்து விட்டு அந்த நாடகம்லாம் இருக்கு பாருங்க. நம்பிட்டேங்க, முழுசாக நம்பிட்டேன். அன்னைக்கு இருந்த அந்த கரூர் போலீஸ் பேசும்போது தேங்க்ஸ்லாம் சொன்னேன் அவங்களுக்கு. எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதெல்லாம் யார் சொல்லி செஞ்சது? இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, சப்போஸ் அப்படி நடந்தா இப்படி பண்ணுங்க, சப்போஸ் இப்படி நடந்தா இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்து அந்த ப்ரெஷர் போடுறது யாரு? அந்த சம்பவத்தில் நம்ம யாரெல்லாம் இழந்திருக்கோம் தெரியுமா? ஒரு டிவியில் என் படமோ பாட்டோ வந்துச்சுன்னா, அம்மா விஜய் மாமா, அம்மா விஜய் மாமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சிரிச்சுக்கிட்டு அந்த டிவி ஸ்க்ரீனை போய் தொட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு என் அக்கா தங்கச்சிங்களோட தங்க பிள்ளைகளை இழந்திருக்கோம்யா. மழலை கூட சரியா வராதப்போ ஒரு பேப்பர் மேகசின்ல என் போட்டோவை பார்த்தா அதை சிரிச்சுக்கிட்டு அந்த கள்ளங்கவடம் இல்லாத அந்த சிரிப்பு, அந்த கடவுள் மாதிரி இருக்கிற அந்த பச்சை பிள்ளைங்களை இழந்திருக்கோம்யா. என் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி குடும்ப உறவுகளை இழந்து அந்த வலியோட இருக்கிற என்ன நீங்க ஏளனமா பேசுறீங்களா? ஏன் மேல பழிய தூக்கி போடுறீங்களா? இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இது ஏன், எதனால, அதுக்கான பின்னணி என்னன்ட்டு அந்த வலியோட வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஓடி ஒளிஞ்சிட்டான் வர சொல்றீங்களா? வாயின்னு முன்னிருந்தா என்ன வேணாலும் பேசுறீங்களா? மக்களே, நான் உங்களையே கேட்குறேன், அன்னைக்கு அத்தனை க்ரௌடு இருந்துச்சு, அந்த க்ரௌடுக்கு தகுந்த மாதிரி போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்களா? இந்த இடத்தை எடுத்துக்க சொல்லி நாங்க தான் சொன்னோம்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பேட்டி கொடுக்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? இவ்வளோ வலி, இவ்வளோ காயங்கள் கொடுத்துட்டு பழியை தூக்கி நம்ம மேல போட்டுட்டு அதுல ஒரு அரசியல் ஆதாயம் தேடுறீங்களேயா? இதுல வாய் கூசாம சட்டசபையில ஸ்டாலின் சார் நம்ம மேல திருப்பி விட்டு அங்க ஒரு அரசியல் செய்யறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? நமக்காக வந்திருக்கிற மக்களை காக்க வைக்கிறதுக்கு நாம் ஒன்றும் ஆதாயம் தேடுற அரசியல்வாதியெல்லாம் கிடையாது. மக்களுக்காக அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். எனக்காக எல்லாமும் கொடுத்த என் மக்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக மட்டுமே அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். அவங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். உங்களுக்கு தான் இந்த விஜயை பத்தி நல்லா தெரியுமே. ஆனா நம்ம எல்லாருக்குமே இத்தனை வலிகள் காயங்கள் கொடுத்தவங்களுக்கு இந்த 2026 தேர்தலில் தக்க பதிலடி கொடுத்துட்டீங்க. ஆனா அது மட்டுமே பத்தாது மக்களே, அது மட்டுமே பத்தாது. காலத்துக்கும் எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு நிரந்தரமான ஒரு பதிலடியை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும்.